ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த நாறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த நாறுதலே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்களம் நீரல்லவோ. எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்களம் நீரல்லவோ. எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம் கர்த்தரை. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம் தேவாதி தேவனை, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன்.
ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya. உன்னதரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் உயர்ந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எங்கள் தாபரரே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்க இன்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். ஆராதிக்க இன்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமன்னவரே நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஆண்டவரே உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே ஹalleluya, ஆமென். உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆமென். அற்புதரே அற்புதரே உம்மை ஆராதிப்போம், ஆமென். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேக. ஆராதிக்க ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதரே, உன்னதமானவரே, வல்லவரே, எங்கள் வழிகாட்டியே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையே, நங்கூரமே, அல்லேலூயா, எங்கள் புகலிடமே, எங்கள் புகழ்ச்சியே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதரே, அடைக்கலமே, அல்லேலூயா, பரிசுத்தரே, எங்கள் பரிகாரியாக கர்த்தரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, இன்று நிரப்பும் ஆண்டவரே, இன்று நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, 1000 நாமங்களை உடைய வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, என் தகப்பனே, சர்வ சிருஷ்டிகரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, சமாதானத்தின் பிரபுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சமாதானத்தின் காரணரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே. ஆமென். என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே. என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். ஆமென். இயேசுவே, ஆமென். எனக்கு யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். இயேசுவே, நீர் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு. நீர் மாத்திரம் போதும். இயேசுவே, ஆமென். மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். இயேசுவே, எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் பார்த்து கொள்கிறவர். உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்த அற்புதமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, சர்வத்தையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதவர். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஆராதனை வேலையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும், உம்முடைய மகிமை நிறைந்திருக்கட்டும். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கீழே வாசிப்போம். அந்த 17 வாசிங்க. சோதரம் 16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நமக்கு தெரிந்த ஒரு காரியம், எரிகோனுடைய காரியம். எரிகோ பட்டணத்தை கர்த்தர் விலப்பண்ணினார். ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை அழித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு தடையாய் இருந்தது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் தாமே நாட்களிலே தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் மாற்றுவார். ஆகவே இந்த எரிகோ பட்டணம் இது சாபத்தினுடைய ஒரு பட்டணம். இந்த பட்டணம் தேவனால் அழிக்கப்படுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த பட்டணத்தை விலப்பண்ணுவதிலேயே தேவன் பெரிதான ஒரு காரியத்தை என்ன செஞ்சார்? அவர் செய்தார். ஆகவே இந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒரு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு 4 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எரிகோ பட்டணம் அது தன்னால் விழுந்தது போல நாம் அதை பார்க்குறோம் இல்லையா? தேவன் அதை விலப்பண்ணினார். ஆனால் தேவன் ஜனங்களுக்கு சொன்ன காரியம் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு 4 காரியம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அது என்ன காரியம் அப்படின்னா, முதல்ல அவர்களுக்குள்ளே நம்பிக்கையின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 2வது அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். 3வதாக ஆராதித்தார்கள். 4வது விசுவாசித்தார்கள். இந்த 4 காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, ஆசாரியருக்குள்ளே இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை அவர் விலப்பண்ணினார். ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? அதாவது 6 நாள் ஒவ்வொரு தடவை சுற்றுங்க, அப்புறம் 7வது நாள் 7 தடவை சுற்றுங்க. அப்போ 13 தடவை சுற்றப்படுகிறது. அப்போ 13 தடவை சுற்றி வர்ற வரைக்கும் எரிகோ பட்டணத்தில் ஒரு வெடிப்பு, கிராக் கூட ஆகலை இல்லையா? ஒரு வெடிப்பு கூட என்ன செய்யலை, வரலை. அதாவது கொஞ்சமாவது ஒரு என்ன சொல்லுது, ஒரு அசைவு, அதாவது இது விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, இல்லை. மகிமை உண்டாலோ ஐயா. இந்த மரத்தை வெட்டும் பொழுது சோதரம் நான் அந்த வேலையை செஞ்சுருக்கிறேன். மரத்தை வெட்டும் பொழுது கிட்டத்தட்ட பாதி வெட்டின உடனே 2 பேரோ 3 பேரோ பிடிச்சி ஒரு சைடை என்ன செய்வோம், தள்ளுவோம். அது அசையும். அதுக்கப்புறம் பலபடி மாற்றி அதை வெட்டுவோம், சோதரம். ஆனால் அதை விழக்கூடிய அந்த வாய்ப்புக்கு ஒரு அசைவு உண்டாகும் இல்லையா? நம்ம சொல்லுவோம், சரி இப்போ விழப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எரிகோ பட்டணம் கடைசி வரைக்கும், அவங்க சுற்றி வர்ற கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு அசைவு இல்லாமல் அப்படி என்ன செஞ்சது என்றது. ஆனால் அந்த 13வது தடவை சுற்றி தேவன் சொன்னபடி அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது பட்டணத்தை தேவன் ஒப்பு கொடுத்தார். கீழே விழுந்தது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. சில நேரங்களிலே சில தடைகள் நீங்குவது, சில வழிகள் திறக்கப்படுவது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. இந்த செவந்த சமுத்திரத்துடைய காரியமும் அதுதான் இல்லையா? அவன் பின்னாலே எகிப்தினுடைய சேனைகள், முன்னாலே செவந்த சமுத்திரம். ஆனால் தேவன் அழைத்து கொண்டு வருகிறார்.
ஆனால் என்ன செய்வது என்று அந்த தடுமாறுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னபடி அந்த சமுத்திரத்தை செஞ்சார், அவர் ரெண்டாய் பிரித்தார். அது ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். சில நேரங்களிலே நம்ம என்ன செய்வது அப்படி சொல்லி ஒரு இக்கட்டான நிர்பந்தமான நிலைமையிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வழியை கத்த திறப்பார். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. தேவன் அழிக்கிற தெய்வம் அல்ல. தேவன் அழைத்தவர் நம்மளை அழிப்பதற்காக, நிர்மலமாக்குவதற்காக கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கவே இல்லை. கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஆகவே எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு காரியத்தை நமக்கு முன்னால் வச்சிருக்கிறார். கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ சமுத்திரத்தை பார்க்குறாங்க, பின்னால் சேனைகளை பார்க்குறாங்க. என்ன செய்வது? ஒரு தடுமாற்றம், ஒரு முறுமுறுப்பு இருந்தது. இக்கட்டான அந்த நேரத்தில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை தம்முடைய சனத்துக்காக ரெண்டாய் பிளந்தார். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு வழியை கர்த்தர் திறந்தார் இல்லையா? அப்போது நமக்கு சில நேரங்களில் நமக்கு முன்னால் இருக்கிற வழி நமக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் திறக்கிற வரைக்கும் நமக்கு அந்த வழி தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழியை திறப்பார். கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு வழியை வைத்திருக்கிறார். அது செவந்த சமுத்திரத்துக்குள்ள இருந்தது. கர்த்தர் வைத்திருக்கிற வழி யாருக்கும் தெரியாது. அது மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற வழி உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் திடீர்னு அது உங்களுக்கு முன்னால் தான் அந்த வழி வச்சிருப்பார். நம்ம நினைப்போம், இந்த வழி இதெல்லாம் இருந்துச்சா, இல்லை இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வழியை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வழி திறக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்னால் அந்த வழியை வச்சிருக்கிறார். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் திறக்கிற வரைக்கும் அந்த வழி தெரியாது. ஆனால் தேவன் அவர் வைத்திருக்கிற வழியிலே அவர் உங்களை அதிசயமாய் அவர் உங்களை நடத்துவார். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ எரிகோ பட்டணம் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. வழி விடாதபடிக்கு அந்த எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஜனங்களுக்கு யோசுவா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், 6 நாட்கள் 6 தடவை சுத்துங்க, 7வது நாள் 7 தடவை சுத்துங்க அப்படி சொல்றார். ஆர்ப்பரியுங்க அப்படி சொல்றார். அப்போ கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். அப்போ முதல்ல ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படுவதற்கு, தடைகள் நாட்களிலே மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் முதல்ல கீழ்ப்படியணும். ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அது மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் ஆபிரகாமுடைய காரியம். ஆதியாகமம் 22 அந்த 18 வாசிப்போம். 22 அந்த 18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறான். அப்போ நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே என்று சொல்ல. அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் செய்தான். அவன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஈசாக் இல்லையா? இப்போ எனக்கு வேணும்னு சொல்றார். ஏன்னா ரொம்ப காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஈசாக்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வா அப்படி சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போனான். அவன் எதையுமே மறுக்கலை. ஏன் ஆண்டவரே, நான் ரொம்ப உமக்கு தெரியாத, நீர் தான் எனக்கு தந்தீங்க, நான் எவ்வளோ காத்திருந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு தானே பெற்றுக்கொண்டேன், வேறு ஏதாவது கேட்கப்படாதா அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கேட்குறார் இல்லையா? கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கேட்குறார். அந்த எபிரேயரில் தெளிவாக வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் கொடுத்ததை, கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு திரும்ப தருவார். அது சொல்லுவையா? எல்லாம் சொல்லுவோம், எல்லாக்காக வச்சு சொல்லுவோம். இல்லையா? நான் சொல்ல புரியுதா? கர்த்தர் தான் கொடுத்தாரு இல்லையா? கர்த்தர் தான் கொடுத்தாரு.
ஆனால் கர்த்தர் தான் சொல்லும்போது கொடுத்துடணும் இல்லையா? ஆமாம், கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. அவர் திரும்ப தராத தேவன் அல்ல. நம்ம எதையுமே கர்த்தருக்காக கொடுத்தா கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். மனுஷனுக்கு கொடுத்தோம்னா தரமாட்டார் இல்லையா? ஒரு தம்பி சொன்னாங்க, இந்த விபிஎஸ்க்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல தம்பி, ஆரம்ப நாட்களே எல்லாம் அவர் சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் ஏன் சில காரியத்தை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சிலவங்க எதிர்பார்ப்பாங்க, பாஸ்டர் நம்மகிட்ட சொல்லலை கேட்கல அப்படின்னு. நிறைய பேர் ஒரு சில வருத்தப்பட்டுக்கிறாங்க, பாஸ்டர் இப்போ பழைய மாதிரி இல்லை, நல்லா வளர்ந்துட்டா. அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளோ வந்தாலும் நம்ம ஊழியத்தை தானே செய்ய போகிறோம் இல்லையா? இப்போ 8 பேருக்கு 9 பேர்த்துக்கு ஒரு சின்ன அந்த ஆமினி வண்டி பிடிச்சிருக்கிறோம். காசு பிரச்சனை, நிறைய பேர்த்துக்கு வரணும்னு ஆசை இருக்குது, பைசா பிரச்சனை. ஆனால் இதுலேயே நமக்கு 1700 1800 செலவாகுது, இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் தருகிறார், தேவையை சந்திக்கிறார். இதுவே நான் அதிகமாக இருந்தால் இன்னொரு பெரிய வேன் பிடிக்க தான் நான் போகிறோம் இல்லையா? வேன் பிடிச்சி கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஊழியத்தை இன்னும் செய்ய போகிறோம். 2ஆக பிரித்து நாம் என்ன செய்வோம்? இந்த ஊழியத்தை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். கர்த்தர் அது மகிமையுண்டாவதா? அல்லேலூயா. அது கர்த்தருடைய ஊழியத்தில் வரக்கூடிய பணங்கள், செலவுகள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அது மகிமையுண்டாவதா? அல்லேலூயா. அல்லேலூயா. எதையும் மறைத்து வைப்பதற்காக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைப்பேன். நான் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த பணத்தை ஊழியத்தில் அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைப்பேன். அது குடும்பத்துக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கத்து மகிமையுண்டாவதா? அல்லேலூயா. எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பா வீட்டுக்கு கொடுக்கணுன்னா இப்படியே பிசுக்கிட்டே இருக்கும். ஆமாம், தாள் கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்படியே எடுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஊழியத்துக்கு ஆமாம் எடுத்து தம்பி இந்த இதை கொடுத்துரு, காப்பியை கொடுத்துரு, அது அதுக்கு கொடுத்துரு, அவன்கிட்ட தான் நான் கொடுப்பேன். இது அதுக்கு கொடுத்த தம்பி, இதுக்கு கொடுத்துரு. எவ்வளோ வேணாலும் இருக்கிற செலவு பண்ணணும்னு நினைப்பேன். என் தெய்வம் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. கத்து மகிமையுண்டாவதா? அல்லேலூயா. கர்த்தர் வேண்டாம் சம்பாத்தியம் பண்ணிட்டா வரோம் இல்லையா? கர்த்தர் தான் நமக்கு தராரு. இல்லை அப்பாவோட சொத்தை வித்துட்டா கொண்டு வரோம் இல்லையா? அப்பா வீட்டில் தான் கொண்டு வரோம், இல்லை பெரிய இதில் அறியல. கர்த்தருடைய வேலையை செய்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் கொடுக்கறதுல, கர்த்தருக்காக நம்ம செலவு பண்ணுவதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அது மகிமை. அல்லேலூயா. அந்த தேவன் ஒருவர் அறிவார். இது கடைசி வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய நினைக்கிறேன். பிள்ளைகளும் அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அப்போது எதையுமே கர்த்தருக்காக நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ அந்த தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்களேன்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணீர் வந்துட்டு இல்லையா? 2-3 வருஷம் இருக்கும். நம்ம இக்கட்டான நேரம் தான், அந்த லாக்டவுன் முடிஞ்சு வருது. விபிஎஸ் நிறைய பிள்ளைகள் வருவாங்க, செலவு பண்ணணும். அந்த கொடுக்குறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், விபிஎஸ்க்கு வந்திருக்குது, இத்தனை பிள்ளைகள் வாராங்கன்னு சொல்லி உங்களோட கணக்கு கொடுப்பேன். அப்போ அந்த கொடுக்குறவங்க அதை கரெக்ட் பண்ணி செய்வாங்க. புதுசாக யாருக்கிட்டையும் கேட்குறதில்ல, கொடுத்தா வாங்கி கொடுவேன். அந்த தம்பி டக்குன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, சோதரம். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் அதுக்கு யாரும் ஒன்று பேசவே இல்லை, அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க மாட்டேன். பாஸ்டர் நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்கல்ல பின்னையா எதிர்பார்க்குறீங்கன்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, சரி தம்பி பரவாயில்ல தம்பி, நான் வளரலை, வளர்ந்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். கத்து மகிமையுண்டாவதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி பார்த்தா மோகன் சாஸ்திரிக்கு யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா பல கோடிகள் இருந்தாலும் நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய ஊழியங்கள் அவங்க தாங்குறாங்க, நிறைய காரியங்கள் அவங்க செய்கிறாங்க. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்க, அள்ளி வீசுகிறாங்க. ஊழியத்தில், சபைகளுக்கு, கிராம ஊழியங்களில், இந்த மிஷினரி ஊழியங்களை செய்கிறாங்க இல்லையா? ஒரு சிலர் மட்டும்தான் தவறுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் கர்த்தருக்காக வரக்கூடியதை என்ன செய்கிறாங்க? செலவு பண்ணுறாங்க. அப்போ என்றைக்குமே நாம் கர்த்தருக்காக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நம்ம கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். நான் தர முடியாது இல்லையா? என் பிள்ளைகள் மேரேஜில் நிறைய பேர் நிறையா வெயிட்டாக செய்வீங்க, வெயிட்டாக தாரீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் நான் அந்த மாதிரி தர முடியாது, செய்ய முடியாது இல்லையா? எப்படியாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால நீங்கள் இந்த என்னுடைய பிள்ளைகள் காரியங்களில் அதை நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்போ ஆபிரகாம் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை அவன் விரும்பி ஆசையோடு பெற்றுக்கொண்டதை, காத்திருந்து பெற்றுக்கொண்டதை அவன் கர்த்தருக்காய் கொடுத்தான்.
நாமத்து மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கீழ்ப்படிதலை நாம் எப்போ நாம் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிவாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடந்தால் தானே கீழ்ப்படிதல் ஒரு அடையாளம் இல்லையா? எதிர்த்தோம்னா, ஏன்னா ஆசிரியர்களை ஸ்கூலில் ஆசிரியர்களை எதிர்க்கிற பிள்ளைகள் அந்த வாழ்க்கையில் நல்லா இருந்ததாகவே தெரியல. மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஆமாம், படிக்கிற காலங்களாக இருக்கட்டும், அது சபையினுடைய காரியங்களாக இருக்கட்டும், பெற்றோருடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அதிகமாக கீழ்ப்படியணும். நல்ல ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியணும். ஆமாம், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். மிரட்டினாலே உடனே கம்ப்ளைண்ட் ஆயிடும். ஒரு அடி அடிக்க முடியாது. நாங்களாம் என்ன அடிப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வீட்டில் போய் சொல்ல முடியாது. நீ எதை தப்பு பண்ணியிருப்ப, அவங்க அடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அடித்தா கம்ப்ளைண்ட் ஒன்று எதோ பண்ணுறாங்க, டிவியில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாக அந்த பிள்ளை படிக்காது. ஏன்னா ஆசிரியர்கிட்ட போய் சண்டை போட்ட பிறகு அந்த பிள்ளைய அவங்க வைப்பாங்களா இல்லையா? ஆமாம், ஏன்னா நாங்கள் படிக்கும்போது மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, பின்னால் ஒரு பெஞ்சு கிடக்கும். அந்த சேட்டை பண்ணுறவங்கள பின்னால் உட்காரச்சிருவாங்க. அவங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த பக்கமே திரும்பி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களா மனசு நொந்து சார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு தான் அவங்கள வகை வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அது வரைக்கும் அவங்கள அப்படியே விட்டுருவாங்க, வருவாங்க போவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கெட்டு போனாங்க. அதே நேரத்தில் என் கூட படித்தவங்க நிறைய பேர் நல்லா வேலையில் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஆமாம், காரணம் என்ன? கீழ்ப்படிதல் தேவை. ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிதல். இப்போ சபைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்க அப்படின்னா நாம் உங்களுடைய வருகையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? உங்கள் வருகையை வச்சு நம்ம சரி இவங்க சபைக்கு கீழ்ப்படுறாங்க, ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படுறாங்க, சபைக்கு கீழ்ப்படுறாங்க. அதே போல் நாங்கள் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுதாங்கிறத கர்த்தர் சொல்லுகிறபடி நான் அந்த ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் சொல்வார், சரி நமக்கு கீழ்ப்படுகிறான் இல்லையா? சரி, அப்போ கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. பிலிப்பியரில் வாசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். தேவன் அவரை உயர்த்தினார். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு தாழ்மையும் ஒரு கீழ்ப்படிதலையும் நம்ம ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாய் அந்த பவுல் எழுதுகிறார் இல்லையா? பிலிப்பியரில் வாசிக்க மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். அதே போல் இதே ஆபிரகாம் எபிரேயரில் 11:8 வாசிக்கிறோம், தேவன் தன்னை அழைக்கும் பொழுது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனான். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிவோமானா ஆண்டோட கேள்வியை நம்ம கேட்கவே மாட்டோம். எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு எது தருவீங்க அப்படின்னா. இப்போ இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்தால் இன்றைக்கி அதுக்கு உண்டான காரியம் இன்றைக்கி கொடுக்குறாங்க ஸ்தாபனங்கள், அதுக்குன்னு சில 4 பேர் 5 பேர் தாங்குறாங்க. ஆனால் என்னுடைய காலத்துக்கு முன்னால் பெரிய பரிதாபம், என்னுடைய காலம் கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. கர்த்தர் கொடுத்தாதான் உண்டு. ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னா நம்ம கேட்க முடியாது. ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நடத்துவார், அவ்வளோ. யாரை கொண்டாவது கர்த்தர் நடத்துவார். அப்போ ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனான். அது ஒரு கீழ்ப்படிதல். 11:8 எபிரேயரில் ஆபிரகாம் அப்படி ஒரு வா அப்படி சொன்ன உடனே ஆமாம் அப்படியே போயிட்டான். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ காரணம் தேவன் என்னை அழைக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்தால் அது எல்லாம் சரியா ஒழுங்குகரமா இருக்கும். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை காட்டுகிறது. கீழ்ப்படிந்தான். தேவன் அவனை சீமானாய் மாற்றினார். விசுவாச மார்க்கத்தார்களுக்கு ஒரு தகப்பனாய் அவன் உயர்த்தப்பட்டான். ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சாமுவேல் 15:23 வாசிக்கிறோம், இல்லை பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் ஆமாம் உத்தம் நல்லது. அப்போ எவ்வளவு பலி செலுத்தினாலும் ஆண்டவருக்காக ஓடினாலும் ஆண்டவருக்காக செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. சாமுவேலில் வாசிக்கிறோம் இல்லையா? 1 சாமுவேல் 15:23 சவுலை குறித்து சொல்ல, அதாவது பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படியல் உத்தமம் இல்லையா? இத்தனை பலி செலுத்தினா என்ன, நீ கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தா என்ன, எத்தனை கிராமங்களை நீ சந்தித்தால் என்ன, எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் நீ கீழ்ப்படியல அப்படின்னா
என்னுடைய ஊழியம் வேஸ்ட். உங்களுக்கு அது பெருசாக தெரியும். பரவாயில்ல பாஸ்டர் நான் ஓடி ஓடி செய்கிறார் இல்லையா? ஆனால் என் தேவன் வருத்தப்படுவார். என் தேவ சித்தத்தின்படி தேவன் சொல்லுகிறபடி இந்த ஊழியத்தை நான் செய்யலை அப்படின்னா இந்த ஊழியம் விருதா. அது மயமுண்டாவது அங்களேலோய்யா அடிச்சலோய்யா. நான் அதைத்தான் நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? என்ன செஞ்சால் எனக்கு அனுகூலமாக்கித்தான். நான் பிரயாசப்படுறேன், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேன். 28 வயசுல 91 கொடுத்த ஜீவன் 60 போயிருக்கணும். போன மாதம் போயிருக்கணும், 18ஆம் தேதி போயிருக்கணும். அப்படி ஒரு கண்டிஷன். ஒன்றும் ஒழுங்குபடுத்தவே இல்லை, டப்புன்னு உயிர் போகிற மாதிரி இருக்கு. ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், பொருத்தனை பண்ணேன். இனி கொடுக்கிற நாட்கள் உமக்காக. அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ கொடுக்குற பலத்தில் ஊழியம் செய்ய முடியுமோ நான் செஞ்சு முடிச்சிருவேன். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. எதை எப்படி செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லுகிறபடி நாம என்ன செய்யணும்? செய்யணும். கீழ்ப்படிதல். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு மனம். ரெண்டாவது ஜனங்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். அவர் எல்லாரும் ஸ்ரீகளோடும் மரியாளோடும் சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து இந்த கதமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு மனம் அங்கே 120 பேர் அங்கே இருந்தாங்க இல்லையா? அப்போ ஒருமனப்பட்டு ஜெபத்திலையும் வேண்டுதலிலையும் தரித்திருந்தார்கள். ஒரு மனம். கூடுகிற ஜனத்துக்குள்ளே ஒரு மனம். எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது கணக்கல்ல. 1000 பேர் சபையில கூடினாலும் 10 பேர் சபையில கூடினாலும் ஆண்டு சொல்லல, எங்க என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் எப்படி கணக்கு குடும்பத்துக்கு வச்சிருக்காரு இல்லையா? 2 பேர் 3 பேரா இருந்தாலும் அப்போ 2 பேர் 3 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் வர்றது கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஒரு மனம் வர்றது கஷ்டமா தான் இருக்கு. அப்போ 3 பேர் இருந்தாலும் சரி, மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ 120 பேர் இருந்தாலும் சரி, 1200 பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரே மனம் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய லெக்கு ஒரே லெக்கா இருக்கணும். ஒரு மனம். எல்லாருடைய எண்ணமும் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து 6 நாளும் சுற்றி 7ஆவது நாள் 7 கடை சுற்றணும். எல்லாருக்கும் ஒரு மனம். கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை இல்லையா? ஆமாம், என்னப்பா ஒருத்தர் இப்படி கொஞ்சம் கூட அசைவே இல்லையே, ஃபவுண்டேஷன் அசையவே இல்லையே அப்படின்னு யாராவது ஒருத்தரை கூட சொல்லலை. சொன்னால் கூட கொஞ்சம் 10 பேர் அப்படி போயிடுவான். ஆமாம், சில ஆட்கள் அந்த ஒரு மனதை கெடுக்கிறதுக்குன்னே சில பிசாசு சில ஆட்களை, ஆமாம் அது ஒரு பிசாசு சில ஆட்களை வச்சுருப்பான் உள்ள. அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும் இப்படி சொல்லி. ஆமாம் எப்படி ஆகும்? ஏன்னா எதுக்கு 13 தடவை ஏன் சுற்றணும்? ஒரே தடவையில சுற்றினா விழுந்துடக்கூடாதா? அவர் வானத்தையும் போய் உண்டாகின கர்த்தர் தானே, செவந்த சமுத்திரத்தை 2ஆ பிரித்தவர் தானே, எதுக்கு 13 தடவை 7 நாள் ஏன் சுற்றணும்? இப்படி நம்ம ஆளுக்க கேள்வி கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படுகிற ஜனத்துக்குள்ளே ஒரு மனம். எல்லாருக்குள்ள இந்த ஒரு மனம்தான் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு வெயிட்டை தூக்கும்போது இழுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கேன்னா, தூக்கும்போது நான் பார்த்துருக்குறேன், எல்லாரும் ஒன்போல சத்தம் கொடுத்து தூக்குவாங்க இல்லையா? சிலர் 4 பேர் தூக்குவாங்க, 4 பேர் நிற்பாங்க. அதுக்குள்ள அந்த ஒரு மனம் உண்டாயிருக்காது. 4 பேர் பேசிக்கிட்டு நிற்பாங்க. பிடிங்க போனால் சரி வராது. எல்லாரும் ஒன்போல குனிஞ்சு அந்த காரியத்தை வெயிட்டை தூக்கும்போது சத்தம் கொடுத்துக்கும் போது எல்லாம் ஒருமனப்படுறான். தூக்கணுங்கிறதுல போல் போனான். இழுக்கும் போது அப்படி தான். அந்த ஒருமனப்பட்டு இழுக்கும் போது தான் அது அசையும், அதை விலை பண்ண முடியும், நம்ம நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும். ஒரு மனம். ஒரு மனம் இல்லாமல் நம்ம எதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது.
அப்ப ஜனங்களுக்குள்ளே எரிகோ பட்டணம் வெல்லுவதற்கு இரண்டாவது ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. ஒரு மனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். யோசபாத்தினுடைய நாட்கள். நான் வசனத்தை சொல்லிட்டே போறேன், நேரம் ஆகுதுனால. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 23 ஒருமனப்பட்டு ஜனங்கள் கூடி வந்தாங்க. ஒரு பிரச்சனைன்னு தெரிந்த உடனே யோசபாத் ஜனங்களுக்கு சொன்ன மாத்திரம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வா. அப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள். ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நின்றார்கள். ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு நல்ல ஒரு இலைப்பாதலை கற்றுக் கொடுத்தார். அடிக்கடி பிரசங்கம் பண்ணிருக்கேன் இல்லையா, யோசபாத்தினுடைய காரியத்தில். அப்போ ஒரு மனம் நமக்கு தேவை. கீழ்ப்படிதலோடு கூட ஒரு மனம் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எவ்வளோ பெரிய பட்டணமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிற எல்லாம் விழும். மகிமையுண்டாவது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் கர்த்தருக்கு முன்னாலே எல்லாரும் ஒருமனப்படுவதும் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள முடியும். கர்த்தர் மகிமையுண்டாவது. அல்லேலூயா. என் நாமத்தினால எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு வர்ற இடத்துல நான் வருவேன். கர்த்தர் மகிமையுண்டாவது. அல்லேலூயா. ஒரு மனம் இருந்த கர்த்தர் அங்கே வருவார். ஒரு மனம் இருக்கும்போது கர்த்தர் அங்கே வந்து கிரியை செய்வார். ஒரே மனம் நமக்கு தேவை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3வது கர்த்தருடைய ஆராதனை. 3வது அவர்கள் பாடி துதித்தார்கள். வாசிப்போம். தானியேல் புஸ்தகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. சோதரம் தானியேலுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். அந்த 16 வாசிப்போம். 16 6ஆம் அதிகாரம் 20 இல்லை 16 தான். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்போ நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆராதனை நமக்கு தேவை. ஆராதனை நமக்கு நிறைய பேத்துக்கு ஆராதனை என்னன்னே தெரியாது இல்லையா. ஆராதனை நமக்கு தேவை. அப்ப இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்ப சிங்கத்தில் அவனை வெளியே கொண்டு வரும் பொழுது ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா? ஆம். நம்ம இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள ஆராதனைக்கு உண்டான அபிஷேகம் இருக்குமானால் தேவனை நன்றாய் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டுவார். பொல்லாத வாய்களை தேவன் என்ன செய்வார்? கட்டுவார். உங்களை நிந்திக்கிற வாய், உங்களை புரணி பேசுகிற வாய், உங்களை கோல் சொல்ற ஆவி இல்லை, கண்டமணியா பேசுவாங்க, தப்பு தப்பா சொல்லுவாங்க. தேவன் அதெல்லாம் கட்டுவார் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பேசிக்கிட்டே இருக்க ஆண்டவர்? நிறைய ஆண்டவரை ஆராதிப்போம். வசனம் தானே. ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பவுலும் சீலும் துதித்து பாடினார்கள். கட்டு தன்னால வந்துச்சு இல்லையா. ஆராதனை கட்டு அவிழ்த்துரும். தேவன் வெளியே கொண்டு வருவார், சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தரை துதியுங்கள், அவன் நல்லவர். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. கஷ்டத்தோட வர வேண்டாம். என்ன செய்ய போகலன்னா பாஸ்டர் ஏதாவது கேட்பார், வருத்தப்படுவார். வருத்தப்படுவாருங்கிறதுக்காக கர்த்தருடைய ஆராதனை அல்ல, தேவன் வருத்தப்படுவார். கர்த்தர் வருத்தப்படுவார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகல அப்படின்னா ஐயோ அவங்க வருத்தப்படுவாங்க. என்ன நினைப்பாங்க?
அவர் வருத்தப்படுறதுனால ஆராதனை கட் பண்ணிட்டு போகிறோம். அப்போ தேவன் வருத்தப்பட மாட்டாரா? பரவாயில்ல நான் சொல்லுவேன், பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிமே. நான் கர்த்தரை சொல்லுவாரா? இல்லையா? இக்கட்டான சூழ்நிலைக்கான எல்லாம் குறை சொல்லலை. சில தடைகள் வருது. சில ரொம்ப ஈஸியாக ஆராதனை தடை பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஆராதனைனா அவ்வளோ ஒரு இது அசால்ட்டு. எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வந்துடணும் இல்லையா? காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா? அதை விட முக்கியம் உனக்கு ஆராதனை. கத்துமயம் உண்டாலோ ஐயா. நீ கத்தனை ஒழுங்கு ஆராதிச்சுன்னா அவன் பிள்ளைகள் நல்லா படிக்கும். அது சொல்லோ ஐயா. நல்லா நடிச்சுப்பாங்க. எங்கே சுத்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்? பிள்ளைய காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு பிள்ளை படிப்பு கெட்டு போயிடும் இல்லையா? லீவ் சொல்லணும். ஆராதனைக்கு யார்கிட்ட சொல்ற? கத்துமயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்களாம் ஆராதிக்க காலத்தில் சாட்சி ஜனவரி அப்படிதான். நான் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, அழுவாங்க. சாட்சி சொல்லும்போது சர்ச் ஆஃப் கார்டில் இந்த வருஷத்தில் ஒரு வாரம் ஒரு நாள் நான் ஒரு ஆராதனை விட்டுட்டேன்னு சொல்லி அழுவாங்க. சொல்லுவாங்க, இந்த வருஷம் நான் எல்லா நாளும் ஆராதனைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாங்க. அது ஒரு சாட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். சார் வெளியூருக்கு போகிறோம், அங்கே ஒரு ஆராதனை போயிடும். அது கணக்கில் தான் வரும். ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஒரு ஆராதனை, ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நம்ம உட்காந்து ஆராதிக்கிறோம். அது தவறல்ல. ஆராதனை மிஸ் பண்ண மனுக்கம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு ஆராதனைக்கு போகிறோம். இந்த நம்ம சபைக்கு தான் வரணுங்க முடியாத சூழ்நிலை. நான் ஆராய்ச்சிருக்கிறேன். வள்ளியூரில் 2-3 தடவை நான் போயிருக்கிறேன். வள்ளியூர் சபை சர்ச்சுக்கு கிருபாசனத்துக்கு போயிருக்கேன் நான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. காலையிலே குளிச்சுது ஏர்வாடியில் தம்பி சர்ச் எங்கே இருக்குன்னு பாரு. முதல்ல போகும்போது என்ன வள்ளியூரில் நிறைய சபை இருக்குன்னு. நிறையா இருக்குப்பா, நான் போகிற மாதிரி சபை பார். கிருபாசனம் இருக்கு, கொண்டு விட்டுரு. காலையிலே ஜீப்பில் கொண்டு என்ன விட்டுருவான். கேட்டு வந்துடுவான். அங்கே எத்தனை மணிக்கு ஆராதனை அப்படி சொல்லிட்டு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தொடர்ந்து அதே சபையில் 2 தடவை நான் ஆராய்ச்சிருக்கிறேன். இருந்தாலும் அங்கே ஓடி வந்துடுவேன். எங்கள் சர்ச்சுக்கு ஓடி வந்துடுவேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆராதனை ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் நமக்கு எதிராக இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். எரிகோ பட்டணம் விழுவதற்கு காரணம் கீழ்ப்படிதல், ஒரு மனம், ஆராதனை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கடைசியா விசுவாசம். கடைசியில் சுத்துற வரைக்கும் அசையவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. எக்காலத்தை ஊதுன உடனே பொத்துன்னு விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சு? பொத்துன்னு அடைக்க பண்ணிருந்தது அப்படியே அழிஞ்சிட்டு, அப்படியே பூமிக்குள்ள போயிட்டு கர்த்தர் அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டா. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த 4 இருக்குமானால் நமக்கு முன்னால எந்த வாசலும் பூட்ட முடியாது. கத்மயம் உண்டால். அல்லேலூயா. எந்த சாபமும் தடை செய்ய முடியாது. நிறைய ஆசீர்வாதங்களை சாபம் தடை செய்கிறது. அல்லேலூயா. தேவன் சாபத்தை மாற்றுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். அதான் சொன்னேன், கர்த்தத்துவம் அவருடைய தோள் மேல் இருக்கும். அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அது அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி நான் பேசினேன். தோளின் மேல் இருக்கிறது நம்முடைய சாபம், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய வியாதி, நம்ம தருத்திரம் எல்லாம் தோல்ல சிலுவையில சுமந்தார். இயேசு அதற்காக பிறந்தார். உன்னை சுமப்பதற்காக, உங்க நுகத்தடிகளை முறிக்கும்படியா இயேசு பிறந்தார். நுகத்தடி இருக்கிற வரைக்கும் நிமிர முடியாது இல்லையா? இந்த மாட்டு வண்டி அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாரம் போச்சுன்னா அப்படியே திணறும். நான் உட்காந்துருக்கேன், எங்கள் மாமா பின்னால் இறங்கி தள்ளுவார். அந்த சத்தம் கொடுத்தே வரும். அப்போ தான் மாடு அந்த ஏற்றத்தில் ஏறும். மங்களகுறிச்சி ஏற்றத்தில் ஏறல் பக்கத்தில் இந்த வாழைத்தார் வச்சுட்டு ஏற்றினோம்னா நான் சின்ன பையன் உட்காந்துருப்பேன். என் மாமா கீழே இறங்கி சத்தம் கொடுத்துட்டே வருவார்.
அது அப்படியே நிமிர்ந்து பார்க்காது, அப்படியே குனிஞ்சுக்கிட்டே இழுக்கும். சுமை இருக்கிற வரைக்கும் நம்ம நிமிர முடியாது வாழ்க்கையில. ஆனால் ஆண்டவராக இயேசு நம்முடைய சுமையை அவர் தோளில் வச்சார். சொல்லுவையா, அவர் சுமந்ததுனால நம்ம இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையா? எல்லாரும் சொன்னாலும் இல்லையா, நம்ம சுமையை அவர் தோளில் சுமந்ததுனால நான் நிமிர்ந்து நிற்கிறேன். நீ என்ன பண்ணிடுவேன் சாசே இல்லையா? கேட்கிறோம் இல்லையா? நான் ஜெபம் பண்ற வீடு பின்னால படங்களா இருக்கும், என் கால் அதுக்கிட்ட தான் இருக்கும். அவங்ககிட்ட சொன்ன வருத்தப்படுவாங்க, என்ன பாஸ்டரியா இப்படி செஞ்சிருங்க. நான் திரும்பி பார்ப்பேன், சிரிப்பா இருக்கும், என் காலு அதுக்கிட்ட தான் இருக்கும். என்ன பார்க்காத என் காலை பார், உனக்கு கிடைச்சது அவ்வளோதான், அது மைமுண்டாவது அளவு சொல்லுவையா. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் தேவன் உன்னை காலின் கீழே நசிக்கினார், நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய கட்டுது நமக்கு என்ன? இயேசு நாமத்தினால பயன்படுத்தலாம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம், ஒரு சேதமும் வராது. விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தான், நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத நேரத்தில் கர்த்தர் விசுவாசித்தான். அற்புதம் நடப்பதற்கு அடையாளமே இல்லை, ஆனால் தேவன் விசுவாசம். எனக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர் எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனான வீரனாயிட்டான். பெறவே இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தினானா, பெற்றுக்கொண்டது மாதிரி கர்த்தரை துதித்தான். விசுவாசத்துல வீரன், விசுவாசத்துல வல்லவனானா. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம். நீ விசுவாசிக்க கூடுமா, உனக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ராகாப் சேதமாகாது இருந்தால், விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தா, விசுவாசத்திலே சேதமாக. எல்லாருக்கும் சேதம். இந்த எரிகோ பட்டணம் தானே, எல்லாம் விழுந்தது, அழிஞ்சது. அந்த உள்ள இருந்த ராகாப்பு சேதமாக. ஏன் தெரியுமா? தேவனை விசுவாசித்தா, கீழ்ப்படிந்தா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினால 11 வாசிக்கிற வேற இல்லை. ராகாப்புங்கிற வேசி கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தான். விசுவாசம் நமக்குள்ள இருக்க ஒரு சேதம் வராது. தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, சித்தெல்லாம் ஒரு முடி கீழே விழாது. இந்த 4 காரியம் எனக்கு கர்த்தர் சொன்ன இந்த 4 காரியம் ஜனங்களுக்குள்ள இருந்தது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சுற்றி வந்தாங்க. விழுகிற மாதிரி எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை. ஆனால் தேவன் சொன்ன மாதிரி ஜனங்க செய்யும் பொழுது அப்படியே நொறுங்கிட்டு. அதுதான் கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் தெரியாது, கடைசி வரைக்கும் நமக்கு என்ன அற்புதங்கள் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறபடியே நம்ம செஞ்சுட்டு அப்படின்னா திடீர்னு கர்த்தர் நமக்கு வழியை திறப்பார், அற்புதம் நடக்கும். நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். நன்ன எவனாலைத்தான் காத்திருக்கிறது? இருதயம் இழைச்சி போற அளவுக்கு காத்திருக்கிற சூழ்நிலை உண்டாகும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவத்தை போலாக்கும். அல்லேலூயா. இருதயம் சலித்து போகிற மாதிரி காத்திருக்கிறது வரும். காத்திருந்து காத்திருந்து என்ன ஆண்டவர், சலிச்சு போற மாதிரி தெரியும், சோர்ந்து போற மாதிரி தெரியும். விரும்பினது வந்துடும். ஒரு ஜீவர்ச்சத்தை போல கதை நடத்தும். அல்லேலூயா. என்னையும் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமாக இல்லாமல் நாங்கள் படிட்டு நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். கத்த நல்லவர். அப்படி எளிமை நிற்போமா? எல்லா எளிமை நின்று இந்த வருஷத்தில் கடைசி வரைக்கும் கத்த நம்மை நடத்தினார். ஆண்டவரே நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இந்த 12 மாதத்தில் இந்த கடைசி ஆராதனை, வருகிற செவ்வாய்க்கிழமை புது வருட பழைய புது வருட ஆராதனை. இந்த வருஷத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நான் கடந்து வந்திருக்கேன். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் நம்ம துதிக்கிறோம். ஆனால்
நிர்மலமாகாமல் இருப்பவருடைய கிருபை, நிர்மலமாகாமல் இருப்பவருடைய கிருபை. எரிகோ பட்டணம் ஜனங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்ட அந்த பட்டணத்தை தேவன் வெல்ல பண்ணினார். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், தேவனை ஆராதித்தார்கள், விசுவாசித்தார்கள். எரிகோ பட்டணத்தை கர்த்தர் அழித்தார், விழப்பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் விழுந்தது. அடைக்கப்பட்டிருந்த பட்டணத்தை தேவன் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை ஆராதித்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். விசுவாசித்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எதுவும் தடையா இருக்க முடியாது. உங்களுக்கு முன்னால எந்த தடையும் இருக்க முடியாது. எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்த பட்டணத்தை கர்த்தர் தகர்த்தார். என் ஜனத்துக்கு முன்னால் இருக்கிற தடையை கர்த்தர் தகர்த்து போட்டார். தேவன் செய்வார். நாம செய்யறதெல்லாம் அவர் செஞ்சுட்டே இருக்கணும். யோசபாத்து ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள், ஆராதித்தார்கள். வேற ஒண்ணும் பண்ணல. ஆண்டவர் அவரே இறங்கி கிரியை செய்தார். அந்த 3 கூட்டமும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு அழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இயலை பாறுதலை கர்த்தரை ஆராதித்த ஜனங்களுக்கு, ஒருமனப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. பிரச்சனை பெருசா இருக்கு ஆண்டவரே, எண்ணிக்கை அதிகமா இருக்கு, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாலே நிற்க எங்களுக்கு பலனே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிற்க பலன் இல்லை, அதை சரி பண்ண உனக்கு பலன் இல்லை. ஆனா எனக்கு முன்னால நான் நிக்க முடியும் இல்லையா? அதை சரி பண்றதுக்கு பலன் கிடையாது, உண்மைதான். பிரச்சனையை மாற்றுவதற்கு நமக்கு பலன் கிடையாது, உண்மையான காரியம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் உனக்கு பலன் இல்லை, அப்ப தேவையில்லை, அதுக்கெல்லாம் உனக்கு பலனே தேவையில்லை, ஆளை விடு, நீ எனக்கு முன்னால மட்டும் வந்து நில்லு. எனக்கு முன்னால நிக்க உனக்கு பலன் இருக்கா? அதுப்பா. கர்த்தருக்கு முன்னால ஜனங்கள் நின்றார்கள், ஒருமனப்பட்டார்கள், பாடி துதித்தார்கள். கர்த்தர் இறங்கி கிரியை செய்தார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, ஜனங்களுடையது அல்ல. ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். நீங்க சும்மா இருப்பீர்கள். நாம செய்யறதை செஞ்சுட்டோம் அப்படின்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவரே எங்களை நடத்துங்க, ஆண்டவரே எங்க ஜனத்தை நடத்துங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நடத்துங்க, ஆண்டவரே. நாங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டு, துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு. ஆண்டவரே சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்து. எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தது உண்டு, போராட்டங்களை சந்தித்தது உண்டு, இழப்புகளை சந்தித்தது உண்டு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான், கண்ணீர் விட்டு கதறினான். எல்லாரும் அவனை கல்லெறிஞ்சாங்க, அவனை எதிர்த்தாங்க, நிந்தித்தாங்க. அவனோடு இருந்தவங்க தான், அவனோடு இருந்தவங்க. ஆண்டவர் கேட்கா, ஆண்டவரே அந்த தண்டனை பின்தொடரட்டா? கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுகிறான், கண்ணீர் விட்டு அழுது கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் போகவா? நீர் எனக்கு அதை தருவீரா? போ, நான் தருவேன். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். நான் போகணுமா? ஆண்டவரே போ, நான் உனக்கு திரும்ப தருவேன்.
பலன் இல்லாத அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதான், மனம் கசந்த அழுதான் தாவீது. கர்த்தருக்குள்ள தன்னை தேடப்படுத்தினான். கர்த்தருடைய சமூகத்தில் நான் போகணுமா ஆண்டவரே, தருவீரா எனக்கு, நான் ஜெயம் எடுப்பேனா, நான் இழந்த உடலாம் திரும்ப கொண்டு வருவேனா, எனக்கு கிடைக்குமா ஆண்டவரே, போ நான் உனக்கு தருவேன், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். ஒன்னும் குறைபடாதபடி திருப்பி கொண்டு வந்தான். தேவன் அவனோடு இருந்தான். ஆண்டவரை கேட்கும், கர்த்தருக்குள்ள நம்ம தேடப்படுத்தி, நான் இழந்த போனெல்லாம் எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வைத்து, நம்ம யாரும் நியாயப்படுத்தவே கூடாது. நான் அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே, நான் ஜெபம் பண்ணலையா அப்படிலாம் கேட்கவே கூடாது. அவங்க அதெல்லாம் இருக்காங்களே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கே போகக்கூடாது. நம்ம ஆண்டவரே எனக்கு தாங்க, நான் இழந்த போனதெல்லாம் எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, பாதிக்கப்பட்டதெல்லாம் திரும்ப எனக்கு தாங்க, பட்சித்த வருஷங்களின் விளைச்சல் அவனுக்கு திரும்ப தருவேன். தாவீது ஒன்றும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். எல்லாவற்றுக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்தான். ஹல்லேலூயா. அவன் மேல கல்லெறிய போனாங்க இல்லையா, அவங்களுக்கும் பங்கு கொடுத்தான். அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஆட்களுக்கும் ஷேர் பண்ணான். அதுதான் தாவீது. தேவன் கொடுத்தது எல்லாருக்கும் தான். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான்ங்கிறது கிடையாது. என்னை ஏசுனவங்களுக்கும் நீ வச்சுக்கோ, அப்படி ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர், திரும்ப தருவார், திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இந்த வருஷத்துல கடைசியில் வந்திருக்கிறோம். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார், திரும்ப தருவார், திரும்ப தருவார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசுவதி. இந்த வருஷத்துல அந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில, சபையில இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். புது வருஷத்துல புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாட்களிலே நீருடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப தருகிற தேவன், மறுபடியும் தருகிற தேவன், மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன், இடிந்து கிடக்கிற காரியங்களை கட்டி எழுப்புகிறவர், கட்டி எழுப்புவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரம் மறுபடியும் கட்டப்படுவதாக, ஊழியங்கள் கட்டப்படுவதாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சமாதானம் கட்டப்படட்டும், சமாதானம் கட்டப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் கட்டப்படட்டும். நிந்தைகள், அவமானங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே நீங்க மகிமைப்படுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். விலகினம், போராட்டம் எல்லாம் மாறட்டும். வீணான செலவுகள் மாறட்டும், இழப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே தீமை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், நீ நன்மையாய் மாற்றி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள அன்பின் ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட நடுங்க எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்தி சொல்லுவோம். கர்த்தர்